வாங்க எங்க அம்மா ஸ்டைல் மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். ஒரு இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபிஷ் குழம்பு ரெசிபிக்கு. இந்த பேஸ் இருந்தா நீங்க எந்த மீன் இருந்தாலும் நீங்க இந்த குழம்பு செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இது என்னது பெப்பர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். வேற காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து வத்தல் எடுத்துக்கோங்க. அது உங்க இஷ்டங்க. நீங்க குழம்புக்கு இப்ப ஜாஸ்தியா நெறைய குழம்பு செய்றீங்கன்னா, அதுக்கு ஏத்தாப்புல குவான்டிட்டி கூட்டிக்கோங்க. கம்மியா சேர்க்கிறீங்கன்னா, கம்மியா குழம்பு பண்றீங்கன்னா, கம்மியா நீங்க குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இது பூண்டுங்க. ஒரு 4, 5 பல்லு பூண்டு தோலோடயே எடுத்துக்கோங்க. வேற கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஃப்ரை பண்ண போறோம். வறுக்க போறோம். கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணி அத வறுக்க போறோம். ஆனா இந்த பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இத கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மீன்னாலும் நீங்க இந்த பேஸ் இருந்தா நம்ம ஃபட்டாஃபட் ரெடி பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துட்டு கொஞ்சமா ஆயில் போட்டுட்டு வத்தல ஃபர்ஸ்ட்டு வறுத்துக்கோங்க. காம்போடயே போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. அத நம்ம எடுத்துடுவோம். பட் டைம் இல்லாததுனால நான் அப்படியே போட்டுட்டேன். நான் பண்ணல இது. எங்க அம்மா தான் பண்ணிட்டுருக்காங்க. இது அவங்க கை தான். நான் சொல்லி எனக்கு நானே பழக்கம் வருதுங்க. இதுல வேற என்னென்ன போட்டிருக்கேன்னா, வரமல்லி, அ மொளகு, அதாவது பெப்பர் இதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துருங்க. இது எல்லாமே நீங்க தனி தனியா வறுத்தாதாங்க அந்த ஃப்ளேவர் வரும். மொத்தமா போட்டா சிலது வறுபட்டுருக்கும், சிலது வறுபட்டுருக்காது. அதனால தனித்தனியா நான் ஆட் பண்றேன். அம்மா ஆட் பண்றாங்க. அப்புறம் வந்து வரமல்லியும் பெப்பரும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ட்ரையாவே நம்ம ஃப்ரை பண்றோம். வெறும் வத்தலுக்கு மட்டும் தான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ட்ரையா தான் நம்ம ஃப்ரை பண்றோம். அது கூடவே நீங்க வந்து பூண்டு ஆட் பண்ணி அதையுமே ஃப்ரை பண்ணிக்கோங்க. தோலோட தோலோடயே போடுங்க. ஒண்ணும் இஷ்யூ இல்ல. நீங்க தோல உரிச்சு தான் போடணும்னு கிடையாது. இத நல்லா வறுத்துக்கோங்க. இது அந்த அரோமாலாம் ரிலீஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க வறுத்துட்டு, இத வந்து ஆற வச்சுட்டு அரைங்க. அப்படியே அரைச்சிராதீங்க. கண்டிப்பா அது வந்து நல்லா வராது. நமக்கு பவுடர் ஃபார்ம்ல வரணும். ஸோ இத வந்து ஆற வச்சுட்டு நீங்க அரைச்சீங்கன்னா, ஈஸியா இருக்கும். இத வந்து நம்ம இப்ப ஆற வைக்க போறோம். இந்த டைம்ல வந்து வத்தல்ல இருக்க காம்பும் அம்மா வந்து எடுத்துடுவாங்க. ஆ நீங்க ஃபர்ஸ்ட்டே எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். பட் நாங்க வந்து வறுத்ததுக்கு அப்புறம் எடுக்கிறோம். அது ஏன்னு தெரியல. அம்மா அப்படிதான் பண்ணாங்க. ஸோ, அதையே நான் வந்து வீடியோல காமிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட்டே எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. அண்ட் பூண்டையும் தனியா எடுக்குறாங்க. அதோட தோல உரிச்சுட்டு, இப்போ நம்ம வந்து போட போறோம். ஏன்னா, இது எல்லாமே பவுடர் ஃபார்ம்ல ஆயிடும். பூண்டு வந்து பவுடர் ஃபார்ம்ல ஆகாது. ஸோ, இத நம்ம தனியா தான் கிரைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ட்ரையா ஆ கிரைண்ட் பண்ணிக்க போறோம் ஜார்ல போட்டுட்டு. பூண்டும், தேங்காவும் நம்ம வந்து இத அரைச்சதுக்கு அப்புறம் தான் அத ஆட் பண்ண போறோம். நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மல்லி, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, வத்தல் இதெல்லாம் வந்து ட்ரையா அரைச்சுக்கோங்க. அதாவது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைங்க. அப்பதான் வந்து இந்த பவுடர் ஃபார்ம்க்கு வரும். பார்த்தீங்களா? எப்படி நல்ல பவுடர் ஃபார்ம்க்கு வருது. இந்த டைம்ல நம்ம வந்து தேங்காய், வேற பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சிருக்காங்க அம்மா. அதையும் ஆட் பண்ணி தண்ணி ஊத்தி அரைக்க போறாங்க. அது பேஸ்ட் ஃபார்ம்ல வரும். அந்த பேஸ்ட்ட வந்து நீங்க ஃபிஷ் குழம்பு எனி ஃபிஷ்ஷுங்க. இந்த இந்த ஃபிஷ் அந்த ஃபிஷ் தான் கிடையாது. எனி ஃபிஷ் நீங்க வந்து குழம்பு வச்சுக்கலாம். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான். காரம் இல்ல. கலருக்காண்டி அம்மா வந்து இத ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. தண்ணி ஊத்தி அரைச்சுட்டோம் நாங்க. வேற இப்போ மீன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன கட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாரி ஒரு 3 மீடியம் சைஸ் டொமேட்டோவையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. மீன் குழம்புக்கு மீன வந்து நம்ம மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவிட்டோம். கண்டிப்பா நல்லா வாஷ் பண்ணிருங்க மீன. இல்லன்னா ஒரு மாரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். ஒரு பேன் எடுத்துட்டு ஆயில் ஊத்திக்கோங்க. அதுக்கு வந்து தாளிப்புக்கு என்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, கடுகு, அ உளுந்து, அதுக்கப்புறம் இது வெந்தயம் இதெல்லாம் போட்டு
நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயம் சாப் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா நீங்கள் சுருள வதக்கணும். அப்போ தான் எனி குழம்பு, இந்த குழம்பு அந்த குழம்புன்னு இல்லை, எல்லா குழம்புக்கும் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி சுருள வதக்கிட்டிங்கன்னா அதுவே ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காண்டி அம்மா சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அது வதங்குற ஸ்டேஜில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா அது ஆயில் எல்லாம் உங்கள் மேலே தெரிச்சிடும். ஸோ நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணுற டைம் நீங்கள் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நீங்கள் டொமேட்டோவை ஆட் பண்ணி அது வதங்குறதுக்காண்டி நீங்கள் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அம்மா வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிட்டு அதை வதங்க விட்டாங்க. அதாவது மூடி போட்டு வதக்குங்க. அப்போ தான் அது வந்து நல்லா மேஷ் ஆகும். மீன் குழம்புக்கு இது ஒரு அதாவது வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும். மீன் குழம்புக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் நல்லா வதங்கணும். ஸோ அம்மா வந்து நல்லா வதங்க விட்டாங்க. மூடி போட்டு நீங்கள் வந்து எது பண்ணாலும் அது கண்டிப்பாக நல்லா தாங்க குக் ஆகும். நீங்கள் பார்த்தீங்களா எப்படி நல்லா மேஷி கன்சிஸ்டன்ட்ல வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ஆயில் செப்பரேட் ஆகுற அளவுக்கு நீங்கள் வந்து அதை நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் அம்மா வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணாமல் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம மீன் குழம்பு கூட இந்த மிளகா வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப வதங்கி போயிடும். இது வந்து கொஞ்சம் ராவாகவும் கொஞ்சம் குக்குடாகவும் இருக்கும். அதனால் இந்த பச்சை மிளகாவை அதாவது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து குழம்பு வச்சு பாருங்கள். அது ரொம்ப எம்மாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு வந்து ஒரு 1.5 கிளாஸ் ஆட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அது கூடவே நம்ம வந்து இது புளி தண்ணி நிறைய புளி போட்டுறாதீங்க. ரொம்ப அது சென்னை ஸ்டைல் குழம்பு மாதிரி வந்துடும். அது வந்து வச்சு கூட சாப்பிட முடியாது. சில பேருக்கு அந்த டேஸ்ட்டு கூட பிடிக்கலாம். பட் நாங்கள் வந்து அந்த மாதிரி இல்லைங்க. புளி நார்மலாக தான் ஆட் பண்ணுவோம். ரொம்ப புளிப்பாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. உங்கள் இஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. எங்கள் வீட்லேயும் நாங்கள் வந்து கம்மியாக தான் புளிப்பை ஆட் பண்ணிப்போம். அதுக்கேற்றாப்புல வந்து மற்ற அந்த ஒரு பேஸ்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய புளிப்பு பிடிக்காதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா, இந்த டைமில் நம்ம வந்து கழுவி வச்சு இந்த மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நாங்கள் என்ன மீனை வந்து இது ஆட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியலங்க. நான் மறந்துட்டேன். ஆனா, இதுல ரெசிபி எடுத்து ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. பட் எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. நீங்க வந்து இத உடையாம அத வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம கிளறி விடுங்க. இல்லைன்னா மீன் உடைஞ்சிரும். மீன் உடைஞ்சிருச்சுன்னா குழம்பு ஃபுல்லா முள்ளாவே இருக்கும். நல்லாவும் இருக்காது. பட் இந்த மீன்ல அவ்வளோ முள்ளும் இல்ல. ஏன்னா நம்ம பசங்கலாம் சாப்பிடணும்ல. ஸோ அவங்களுக்கு ஏத்தாப்புல தான் இந்த மீன் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா மாவு மாதிரி இருந்துச்சு இந்த மீனு. நீங்க கண்டிப்பா எந்த மீனா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். நம்ம குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. இதுல வந்து அம்மா கார்னிஷிங்க்கு லாஸ்ட்டா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ண போறாங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பட் டேஸ்டியான ரெசிபி. இட்லி கூட இல்ல சாதத்து கூட நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, மத்தியானம் செஞ்சுட்டு சாப்பாடு கூட சாப்பிட்டு நைட்டுக்கு இட்லியோ தோசையோ வச்சு இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்களேன். சூப்பரா இருக்கும். நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.